Morning Moon. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்கூலில் ஒரு டிராயிங் காம்படிஷன் நடக்குது. அதில் நம்ம கிட்ஸு கலந்துக்க போகிறாங்க. கேஷுவும் காருண்யாவும். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், டிராயிங் காம்படிஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் கலந்துக்க போகிறீங்க. இப்போ எங்கே போகிறீங்க? டிராயிங் காம்படிஷன் கலந்துக்க போகிறீங்களா? நீங்கள் என்னென்ன டிராயிங் பண்ணுவீங்க? கலர் டிராயிங்க்கு கலர் தான் கொடுப்பீங்களா? மெக்வின் காருக்குலாம் எப்படி நல்ல கலர் பண்ணுவீங்களா? அட்ராக்டிவா? என்னென்ன டிராயிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓ, லைட்டிங்கா? ஓகே. இப்போ நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? வாடார் போர்ட்ல படிக்கிறீங்களா? கேஜி 1. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? இட்லி தோசை பிடிக்குமா? ஓகே. இந்த தடவை டிராயிங் காம்படிஷன்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்களா? நம்ம பிரைஸ் வாங்குறமோ இல்லமோ முக்கியம் இல்ல, நம்ம கலந்துக்கிறது தான் முக்கியம். ஓகே. என் பொண்ணும் டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்க போகுது. காருண்யா சொல்லுங்க. நீ ஐடியல்ல படிக்கிறியா? எத்தனாவது படிக்கிற? கேஜி 1, நாட் 5th ஸ்டாண்டர்ட். அதுக்குள்ள நீ ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு ஓடிட்ட பத்தியா? பரமபதத்தில் என்னமோ டக்குன்னு ஏணியில் ஏறி டக்குன்னு 5வது போயிட்டியா நீ? இங்கே வந்து டிராயிங் காம்படிஷன் கலந்துக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 20 ரியால்னு சொன்னாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே இவ்வளோ க்ரௌடில் நம்ம க்யூவில் நிற்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே இவ்வளோ மக்கள், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஒரு குழந்தையும் வந்து நமக்கு தனித்திறமை என்ன இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி தாங்க டிராயிங்கும் ஒரு ஆர்ட் கலை தாங்க. அதாவது ஸ்ரீ ராஜ ரவி வர்மா இன்டர் ஸ்கூல் ஆர்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து எம்பசி அண்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு டிராயிங் காம்படிஷன் மட்டும்தாங்க. இந்த டிராயிங் காம்படிஷன் வந்து என்னென்ன கேட்டகரியில் வச்சுருந்தாங்கன்னா கேஜி 1, கேஜி 2, அப்புறம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 5, இந்தமாரி நிறைய கேட்டகரியில் வந்து ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற விதமாக இங்கே வந்து டிராயிங் காம்படிஷன் இருந்தது. இந்த டிராயிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு தனியாக ஆளு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ஆளில் வந்து அவங்க கொடுக்குற டிராயிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அதாவது இப்போ நம்ம பையனோ பொண்ணோ, அவங்க வந்து அதுக்கு கலரிங் கொடுப்பாங்க. அதேமாரி அவங்களோட ஓன் டிராயிங்கும் அவங்க பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு. என் பொண்ணும் வந்து நிறைய டிராயிங்கில் கலரிங் கொடுக்கும். நிறைய வந்து நாங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்து கொடுப்போம். அதேமாரி அக்யூரேட்டாக வரைகிற கலை, அதாவது டிராயிங் வந்து ஒரு ஓவிய கலை மாரி தான். அந்த ஓவிய கலை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி வெளிக்கொண்டு வரணும். ஓவியத்தை வந்து நம்ம இன்றைக்கும் வந்து எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் யுகமாக மாறிடுச்சு. எல்லாம் யூடியூப்லேயும் பசங்க வந்து இன்றைக்கி ரைம்ஸே வந்து யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்ஸு யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் புக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு விழிப்புணர்வாக இந்தமாரி காம்படிஷன் நடக்கும்போது நம்ம பசங்களை போய் கலந்துக்க வச்சு, மற்ற பசங்களுக்கும் உள்ள திறமைசாலியான பசங்களை பார்த்து ஏன் நம்மள்ட்டையும் அந்த திறமை இருக்குது, நம்மளும் அதை முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க மனசில் பதிவு பண்ணுறதே வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற காம்படிஷனில் கலந்துக்கும் போது தான் சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளால் ஒரு பரிசு வாங்க முடியலன்னா அடுத்த ட்ரிப் அந்த பரிசு வாங்குறதுக்கு நம்மளை தகுதியான ஆளாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை மனசுக்குள்ளேயும் அது தோன்றும். அதுக்கு வந்து நம்ம தான் வந்து முன்னெடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஸ்கில் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. டிராயிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டு. அது வந்து எந்த ஒரு உருவத்தையும் வரையக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த டிராயிங்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த டிராயிங்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிறதால எப்போதுமே பசங்க வந்து டிராயிங் வந்து இன்றைக்கி யூடியூப்லேயே பார்த்துட்டு நிறைய பசங்க வந்து வீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டோம்னா அதுக்கு கலரிங் கொடுக்குறது, அதை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக. ஏன்னா இப்போ வந்து நிறைய, அதாவது மக்களே, யூடியூப்பில் வந்து பார்த்து கலரிங் பண்ணி நிறைய ஒரு க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ்லாம் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வருது. அதை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம வந்து டிராயிங்கை நிறைய என்கரேஜ் பண்ணணும். புல்லு மாட பூமணி மேடையும்
ശക്തിയും നീയല്ലോ എങ്ങുമെങ്ങും നിറയും വെളിച്ചമേ എൻ മനസ്സിൽ കുടിയിരിക്കണമേ. இல்லை இந்த டிராயிங் ஆர்ட் ராஜர் ரவி வர்மா இன்டர்நேஷ்னல் ஆர்ட் காம்படிஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பசங்க என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. இந்தமாரி நிறையா ஆர்கனைசேஷன், அதாவது நார்வே கத்தார் எம்பசி அண்டரில் இருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் கிட்ஸும் வந்து நிறையா ஆர்ட்டெல்லாம் பண்ணதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக அவங்க பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாரி நிறைய பேர் முன் வந்து கிட்ஸுக்கு வந்து இதுமாரி காம்படிஷன் நிகழ்ச்சி நிறையா நடத்தி நல்ல கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு அவேர்னஸாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கும். இது வந்து கிட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்களும் கேரளா மக்களும் கடல் தாண்டி வந்து ஒற்றுமையாக இந்தமாரி நிகழ்ச்சி நடத்தும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதையத்தில் கொண்டு போகணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். நம்ம மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.